இது? இம்மா நேரம் முதலாளி மாடம் நின்னுக்குன்னு சாமி கும்பிட்டு இருந்தாங்க, இப்ப நான் குந்திக்கின்னு சாமி கும்பிடுறாங்க. அப்படி என்னதான் சாமிக்கில வேண்டுவாங்களோ தெரியலையே. முதலாளிக்கு வேற ஆபீஸ்க்கு நேரம் ஆகுது, இவங்க வேற குந்தி நேக்கிறாங்க. இது ஆவது இல்லை. சரி, நான் பெட்டி பண்ணி எடுத்துக்கலாம். முதலாளி, இந்த சொக்கால நீங்க சோக்காக்குறீங்க. தேங்க்ஸ் கண்ணம்மா. கண்ணம்மா, என்ன இப்போ முதலாளி உங்ககிட்ட அவர் Dress எப்படி இருக்குன்னு கேட்டாரா? இல்ல, எதுக்கு நீயா பாராட்டுற? நீ என்ன முதலாளியோட காஸ்டியூம் டிசைனரா? என்னது காசு டியூப் டிரைவரா? நீதான்ப்பா டிரைவரு. நீயே டிரைவரா இருந்துக்கா? யாரு ஓனான்னு சொன்னது? ஐயோ, நான் டிசைனர்னு சொன்னேன், நீ டிரைவருங்கிற. ஏன் இப்படி புலம்புற? நீதான் புரியாதெல்லாம் பேசி என்ன குழப்பி நிக்கிற. ராமு, என்னடா இந்த ட்ரெஸ் எல்லாம் நான் நல்லா இருக்கேன்னு கண்ணம்மா சொல்றா, அவளை போய் இப்படி கேள்வி கேட்டுருக்குற? ஆமா, ஒரு நாளாவது நீ என்ன இந்த மாதிரி பாராட்டிக்கிறியா? பதில் சொல்லு. நிறைய தடவை பாராட்டி இருக்கிற முதலாளி. அதான் ஆம்பளைய பாராட்டினா மனசுல நிக்காது. அதே போற போக்குல ஒரு பொம்பளை பாராட்டினா அது மனசுல பஜக்குன்னு ஒட்டிக்கணும்னு சொல்லுவாங்க. சரி சரி, எது பேசுறதா இருந்தாலும் மெதுவா பேசுங்க. ஏன் கண்ணம்மா? ஏன்னா அங்க பாருங்க முதலாளி மாடம் ரொம்ப நேரமா குந்தின்னு சாமி கும்பிட்டுன்னுக்குறாங்க. நீங்க சத்தம் போட்டு பேசுனீங்கன்னா அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும்ல. சரி சரி, வயசு சாமி கும்பிட்டு வரட்டு, அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்றதுக்கு வரோம். எனக்கு என்னமோ மேடம் குந்தினுக்கிறத பார்த்தா இப்போதைக்கு ஏந்துக்கிற மாதிரி தெரியல. உங்களுக்கு ஆஃபீஸ்க்கு நேரம் மேடம். நான் போய் சட்னி சாம்பார்லாம் எடுத்து வைக்கிறேன். இன்னைக்கு பரண்ட தவையில் அச்சு வச்சுக்கிறேன், அது பித்தத்தை எத்துறோம். ஏடா, இந்த கண்ணம்மா ஏதாவது சித்த வைத்திய டாக்டர் வீட்டில் சமையல் வேலை பார்த்துருப்பாளா? எப்போ பார்த்தாலும் பெரண்டை சட்னி செய்கிறேன், சுண்டைக்காய் சட்னி செய்கிறேன்னு. என்னமோ நல்லா சமைக்கிறாடா. எப்படியோ கண்ணம்மா வந்ததுக்கப்புறம் தான் வயசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறான். என்ன, இந்த ராம பையன் தான் அப்பப்போ ஏதாவது போட்டு கொடுத்துட்டே இருக்கிறான். பிளட்டி நான்சென்ஸ். டேய், என்னடா முறைக்கிற? மனசுக்குள்ள யோசிக்கிறதா நினைச்சிட்டு என்னை பத்தி எல்லாத்தையும் வாய் விட்டு பேசுனீங்க முதலாளி. என்ன போட்டு கொடுக்கறதா சொல்றீங்களே, நான் முறைக்காம வேற என்ன பண்ணுவேன்? அது என்ன முதலாளி, கண்ணம்மா வந்த பிறகு முதலாளி ஆண்டி நிம்மதியா இருக்காங்களா? எப்படி நிம்மதியா இருப்பாங்க? சூசியக்காரன் தான் உங்களுக்கு 2ஆம் தரமா ஒன்று வரும்னு சொல்லியிருக்கால்ல. டேய் ராமு, கண்ணு காது மூக்குன்னு வச்சு என் கதையவே மாற்றி விட்டுறாதடா. முதலாளி, நீங்க நடந்துக்கிற விதத்தை பார்த்து கதை மாறுதா அப்படியே போகுதான்னு பார்ப்போம். பாப்பண்டா. அத்தை, காஃபி சாப்பிடுங்க அத்தை. நீக்கு மனசே சரியில்லை மோகினி, நெஞ்சு படப்படா நடிச்சுக்கிறது. என்கொயரிக்கு வந்த போலீஸ்காரர் எதுக்காக கிஷோரோட ரெயின் கோட் எடுத்துட்டு போனா? அதை நினைக்கும் போது நீக்கு படப்படன்னு வருது. இவன் வேற கௌதம் அரெஸ்ட் ஆனதை பார்த்துட்டு வந்திருக்கான், அதையே நம்ம கிட்ட சொல்லல. இதெல்லாம் பார்க்கும்போது நேக்கே டவுட் வருது. எனக்கும் அதே டவுட் தான் மாமி. நாம எல்லாம் கிஷோர் தம்பி காணும்னு தேடிட்டு இருந்தா மழை அது இதுன்னு காரணம் சொல்லிச்சு. அப்ப கூட நான் கௌதம் அரெஸ்ட் பண்ணதை பார்த்தேன், நான் அங்கதான் இருந்தேன்னு ஒரு வார்த்தை சொல்லிச்சா? அக்கா, அவங்க என்ன ஆறுதல் படுத்துறதும் நான் அவங்கள ஆறுதல் படுத்துறதுமா இருக்கும். இப்ப போய் நீங்க வந்து மறுபடியும் ஏதாவது சொல்லி எங்களை மேலும் பயமுறுத்தாதீங்கக்கா. நாங்க என்னமோ ஏதோ பயந்து போயிருக்கோம். என்ன மோகினி இப்படி பேசுற? கிஷோர் தம்பிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் பேசாம பாத்துட்டு இருக்க முடியுமா? இல்ல உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியுமா? கிஷோர் தம்பி வாயை வச்சுட்டு சும்மா இருந்துச்சா? கௌதமையும் மோகினியும் சேர்த்து வைக்கிறதுக்காக கீதா இடைஞ்சலா இருந்தா நான் அவளை கொன்னுடுவேன்னு வேற சொல்லிச்சு மாமி. ஒருவேளை சொன்னதை செஞ்சிருக்குமோ? மோகினி, என்கிட்ட இதே மாதிரி தான் பேசினான் கிஷோர், அதனாலதான் எனக்கு பயமா இருக்கு. நீங்க நினைக்கிறது ரொம்ப தப்பத்த. அப்படியெல்லாம் கிஷோர் எதுவும் செஞ்சிருக்க மாட்டாரு. அப்போ இந்த கொலையை யார் தான் பண்ணிருப்பா?
கௌதம் கொலை பண்ணிருக்க மாட்டாருன்னு நீதான் நேத்து சொன்ன. கீதாவுக்கு வேற யார் தான் எதிரி? எனக்கு எந்த கேள்வி மண்டைய குடையுதுன்னா, கொலை நடந்த அன்னைக்கு தம்பி லேட்டா வந்துச்சு. ஏன் லேட்டா வந்தேன்னு நாம கேட்டதுக்கு கௌதம் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, நான் பார்த்தேன்னு அது சொல்ல வேண்டியதானே? ஏன் சொல்லல? அப்போ தம்பி தான் ஏதோ தப்பு பண்ணிருக்க மாதிரி தெரியுதே. என்னடி மங்களம் இப்படி பேசுற? நீயே போலீஸ் கிட்ட போய் என் பையன் தான் கொலை பண்ணான்னு சொல்லிடுவ போல் இருக்கு. அம்மி, என்ன தப்பா நினைக்காதீங்க. நாளைக்கே போலீஸ் வந்து இப்படியெல்லாம் கேள்வி கேட்டா நாம என்ன பதில் சொல்றது? மோகினி, முதல்ல கிஷோருக்கு போனை போட்டு அவன் இங்க வர சொல்லு. அவன்கிட்டே எல்லா கேள்வியும் கேட்டா டவுட் எல்லாம் கிளியர் ஆயிடுமே. சொல்லு மோகினி, என்ன விஷயம்? கிஷோர், நீங்க உடனே கிளம்பி சென்னைக்கு வாங்கல. என்ன மோகினி, இப்பதானே வேலையில ஜாயின் பண்ணிருக்கேன், உடனே வர சொல்ற? இல்ல கிஷோர், ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நீங்க நேர்ல வாங்க, மத்ததெல்லாம் பேசிக்கலாம். மோகினி, கீதா கொலை விஷயமா போலீஸ் வந்து விசாரிச்சாங்க. அது விஷயமா நேர்ல பேசணும். அதனால உடனே கிளம்பி வான்னு சொல்லு மோகினி. மங்களம், நீ செத்த சும்மா இரு. மோகினி, நீ பேசுமா. சொல்லு மோகினி. கிஷோர், நீங்க 2 நாள் லீவ் போட்டுட்டு வாங்க, யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. என்ன மோகினி இப்படி சொல்ற? வேலைக்கு சேர்ந்ததுமே லீவ் போட்டா நல்லாவா இருக்கும்? நீங்க வாங்கன்னு சொல்றேல, நான் சொன்னா கேட்க மாட்டீங்களா? சரி, லீவ் போட்டு வர மோகினி. என்ன மோகினி சொல்றான்? வரேன்னு சொல்லிட்டாரு அத்தை. போலீஸ் விசாரிக்க வந்ததா மங்களாக்கா வேற பேசுற குரல் கேட்டுதே. அப்போ நம்ம லீவ் போட்டு சென்னையில் இருக்கிறது தான் நல்லது. அப்பதான் எல்லாத்தையும் கிளியர் பண்ணவும் முடியும், சமாளிக்கவும் முடியும். கிஷோர், எப்படி நீ சமாளிப்படா? மாடம் மணி வச்சுட்டாங்க, சாமி கும்பிட்டாங்க போலக்குது. இப்போ வரப்போறாங்க. நான் மடியிலீங்களா, அப்புறம் வச்சுக்கலாம். என்ன டீலிங்க? முருகா, எடுத்துக்க முருகா. என்னம்மா? முருகா, முதலாளி மாடம், நான் கேட்குறேன், தப்பா நினச்சிக்காதீங்க. காலையில் 6:45 மணிக்கு நீங்கள் சாமி கும்பிட போனீங்க. இப்போ மணி 9:15 ஆகுது. இப்போதான் நீங்கள் சாமி கும்பிட்டா ஏஞ்சி வரீங்க. அப்படி என்னதான் வேண்டி நீங்க சாமி கையில? அது ஒண்ணு இல்ல முருகா. இருங்க 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 முதலாளி ஆண்டி, நான் சொல்றேன். நீங்களே உங்களை பத்தி சொன்னா அது தற்பெருமையாயிடும். நான் சொன்னாதானே உங்களுக்கு பெருமை. சரிடா, இவளை பத்தி பெருமை அடிக்காம விஷயம் என்ன அதை சொல்லு. முதலாளி ஆண்டி எப்பவுமே தனக்கு தெரிஞ்சவங்களுக்காக மட்டும் கடவுள்கிட்ட வேண்ட மாட்டாங்க. முன்பின்ன தெரியாதவங்க, ரொம்ப கஷ்டப்படுறவங்க, அவங்களுக்காகவும் சாமி கிட்ட ரொம்ப நேரம் வேண்டிப்பாங்க. ஒரு தடவை பேப்பர்ல ஒரு நியூஸ் வந்துச்சு. சென்னையில ஒரு சின்ன பொண்ணு தான் அம்மாவை தொலைச்சிட்டு அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியாம அந்த குழந்தை தேடிக்கிட்டு இருந்துச்சு. அதை படிச்ச முதலாளி ஆண்டி அந்த குழந்தைக்கு அம்மா கிடைக்கணும்னு பல மணி நேரம் சாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணாங்க. இதுதான் நம்ம முதலாளி ஆண்டியோட கேரக்டர். ஏன் வயசு இப்ப யாருக்காக இவ்வளவு நேரம் வேண்டிட்ட? நேத்து நானும் முதலாளி ஆண்டியும் கௌதம் வீட்டுக்கு போயிட்டு வந்தோம். திரும்பி வர்றப்போ மனசே சரியில்லடா அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. காலையில பார்த்தா சாமி கும்பிட்டுட்டே இருந்திருக்காங்க. கரெக்டா சொன்னடா ராமமுருகா. நான் எப்பவாவது தான் கௌதம் வீட்டுக்கே போயிருக்கேன். ஆனா
ஏன்னா நான் போறப்பெல்லாம் அவங்க வீட்டில் எல்லாரும் அவ்வளோ சந்தோஷமா இருப்பாங்க. மோகினியும் பிரிஞ்சு இந்த கீதாவும் செத்ததுக்கு அப்புறம் அந்த குடும்பமே எப்படி களை இழந்து போயிருக்கு. அடப்பாமே. அம்மா யார் வீட்டுக்கு போனதா சொன்னீங்க? அது ஒன்றும் இல்லை கண்ணம்மா. கௌதம்னு ஒரு பையன் நம்ம ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருந்தான். ரொம்ப நல்ல பையன். பாவம், செய்யாத கொலைக்காக இப்போ ஜெயிலில் சிறை தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கிறான். ஐயோ பாவமே. அப்படியா? ஆமா முருகா, நான் என் முருகன்கிட்ட சொல்லிட்டேன். கௌதம் நிரபராதி, அவனுக்கு ஏன் இவ்வளோ பெரிய தண்டனையை கொடுத்துருக்க? முதல்ல அவனை விடுதலை செய்ய வை, அப்புறம் செத்துப்போன கீதாவோட ஆத்மாவையும் சாந்தி அடைய வையின்னு தான் என் அப்பா முருகன்கிட்ட இவ்வளோ நேரம் வேண்டிட்டு இருந்தேன். ராத்திரி முழுக்க எனக்கு தூக்கமே வரலடா ராமுருகா. அதுவும் அந்த கீதாவோட அக்கா அவங்க அம்மாவெல்லாம் பார்த்ததுல இருந்து எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா? எனக்கு வர கோவத்துக்கு உண்மையான கொலைகாரனை பிடிச்சு அடிச்சு உதைச்சு ஜெயில போடணும்டா. ஏன் முதலாளி ஆண்டி இவ்வளவு ஆவேசமா வேண்டிக்கிறீங்க? உங்க வேண்டுதல்ல ஆளே காலி பண்ணிடுவீங்க போல இருக்கு. காலி ஆகட்டும்டா முருகா. யார் காலியாக போறா? மோகினி தங்கி இருக்கிற வீட்டுல இருக்கான்ல கிஷோர், அவன் தானே கீதாவை கொலை பண்ணிருக்கான். அவன் தான் அந்த கீதாவை கொலை பண்ணிருப்பான்னு ஜானகி சொன்னாடா. முதலாளி ஆண்டி, நமக்கு தெரியாததெல்லாம் நாம எதுவும் பேசக்கூடாது. எல்லாம் எனக்கு தெரியும்டா முருகா. கௌதமியும் மோகினியும் ஒன்னா சேர்த்து வைக்கணும்னு நினைச்சவன் தானே அந்த கொலையை பண்ணிருப்பான். அவங்கள சேர்த்து வைக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டது கிஷோர், அடுத்தது நீ. என்ன வயசு பேசுற? நம்ம ராமு போய் கொலையெல்லாம் பண்ணுவானா? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நான் எங்க ராமு கொலை பண்ணிருப்பான்னு சொன்னேன். எனக்கு இவன் மேல சந்தேகம் இல்லை முருகா, அதனாலதான் கிஷோர் மேல டவுட் பட்டுட்டு இருக்கேன். சரி சரி விடுங்க, இதையே பேசின்னு இருக்காதீங்க. டிஃபன் அரிட போது சாப்பிட வாங்க. ஆனா ஒண்ணு மாடம், யாரு என்னன்னு தெரியாம எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறீங்க பாத்தீங்களா? அங்கதான் மாடம் நீங்க நிக்கிறீங்க. ஆமா ஆமா, நல்லாவே நிப்பாங்க. ஒரு நாள் பேப்பர்ல ஒசாமா பின் லேடனை சுத்தி வளைச்சு பிடிச்சி கொல்ல போறாங்கிறத படிச்சுட்டு அவனை காப்பாத்து கடவுளேன்னு மணி கணக்கா வேண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏண்டா இது வேற நடக்குதா? ஆமா முதலாளி. அதுக்கப்புறம் நான் தான் ஒசாமா பின் லேடன் பத்தி நமக்கு எதுக்கு, இங்க வாங்காண்டின்னு கூப்பிட்டு வந்தேன். ராமு, வயசுக்கு யாரு கஷ்டப்பட்டாலும் பிடிக்காதடா, அப்படி நினைச்சுக்க. கிண்டல் பண்ணாதடா. சரி சரி வாங்க வாங்க, டிஃபன் சாப்பிட வாங்க. சரி, ஏந்திரி வாங்க ஏந்திருங்க. வாங்க வாடா முதலாளி. முருகா. போ தம்பி பா. பாத்தீங்களாங்க எங்க முதலாளி மாடம் எவ்வளோ நல்லவங்களா இருக்கிறாங்கன்னு. இவங்க கையில போய் நான் ரஷ்னி சார் வீட்டில் வேலை செஞ்சேன்னு பீலா விட்டுக்கு நானே. என்னையெல்லாம் எந்த லிஸ்ட்ல சேர்க்கறது நீங்களே சொல்லுங்க. கௌதம் கண்டிப்பா கீதாவை கொலை பண்ணியிருக்க மாட்டாரு. வேற யார் கீதாவை கொலை பண்ணியிருக்க முடியும்? நீ இப்ப இருக்கிற கிஷோர் தான் பாத்திருக்க மோகினி. 2 வருஷத்துக்கு முன்னாடி அவனை நீ பார்த்தது இல்லையே. அவனை நீ அம்மாஞ்சின்னு நினைச்சுடாத. அவனுக்கு கோவம் வந்தா என்ன பண்ணுவான்னு அவனுக்கே தெரியாது. கண்ணாடியை உடைச்சிருவான், டிவியை தூக்கி போட்டு உடைச்சிருவான். கோவம் வந்தா அவனுக்கு கண்ணு மண்ணே தெரியாது. அப்படியா? கிஷோர் வெரி சாஃப்ட் நேச்சர்னு நினைச்சா என்னத்தை இப்படி சொல்றீங்க? ஆமா மோகினி, கிஷோருக்கு பழைய குணம் ஏதாவது திரும்ப வந்து கீதாவை கொலை பண்ணிருப்பானோ? அப்படி அவன் கொலை பண்ணியிருந்தா கூட கௌதம் அரெஸ்ட் பண்ண விஷயத்த இவையே நம்ம கிட்ட சொல்லல. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு மோகினி. இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம்தான் அத்தை. மோகினி, அப்படி மட்டும் ஏதாவது நடந்திருந்தா நீதான் மோகினி அவனை எப்படியாவது காப்பாத்தணும். எனக்கு என் புள்ள வேணும் மோகினி. கோபத்துல கிஷோர் என்ன வேணாலும் செய்வார்னு சொன்னீங்களே அத்தை? ஆமா ஆமா, கோவங்கிறது ஒரு சத்ரு தானேமா. சட்டுன்னு கோவம் வந்து கத்தி எடுத்து குத்த வாய்ப்பு இருக்கணும். அதனாலதான் அப்படி சொன்னேன். எஸ், காட் இட். இப்பதான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது.
செல்வம், எனக்கு தெரிஞ்சவங்க வந்திருக்காங்க. நம்ம கிளம்பணும். ஹெல்மெட் போடு, சீக்கிரம் போலாம். கிஷோர், என்ன மோகினி? கிஷோர், கீதா யாரோ ஒரு புது ஆளோட இங்க வந்துட்டு போறான்னு நினைக்கிறேன். என்ன பார்த்த உடனே ஒரு செகண்ட் அவ முகத்துல ஒரு பயம் தெரிஞ்சது. அப்படியா? நான் யாரையும் பார்க்கவே இல்லையே. அவங்கள மடக்கி பிடிச்சு கீதா பத்தி கௌதமுக்கு புரிய வைப்போம். சரி வா போலாம். ஏய், ஷோ, நம்பரை சரியா பார்க்காம விட்டுட்டோமே. ச்சே, அது என்ன நம்பர்னு அப்பவே நல்லா யோசிச்சு பார்த்துருக்கணும். அன்னைக்கு பார்த்தவன் கூட கீதாவை கொலை பண்ணியிருக்கலாம்ல. அது என்ன நம்பரா இருக்கும்? வண்டி நம்பரும் கரெக்டா தெரியல. ஹெல்மெட் போட்டிருந்ததுனால அவ முகமும் தெரியல. எப்படி கண்டுபிடிக்கிறதுனே தெரியலையே. என்ன மோகினி யோசிச்சுட்டு இருக்க? இந்தா காஃபி குடி. யார் கீதாவை கொலை பண்ணியிருப்பாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அத்தை. உண்மையான கொலையாளியை கண்டுபிடிச்சிட்டா கௌதம வெளியில கொண்டு வந்துடலாம்ல. ஐயோ, கிஷோரை போலீஸ்ல காட்டி கொடுத்துட்டு இவ கௌதம வெளியில கொண்டு வந்துட போறா. பகவானே, இப்படி வயிற்றுல புளிய கரைக்கிறாளே. யாரு கொலை பண்ணிருப்பான்னு கண்டுபிடிச்சிட்டியா மோகினி? கிட்டத்தட்ட கண்டுபிடிச்ச மாதிரி தான் அத்தை. சரி, முதல்ல நீ இந்த காஃபியை குடி. மாமி, மோகினி என்ன சொல்லுச்சு? செத்து இருடி வரேன். புள்ளையாரப்பா, மோகினி மென்னு முழுங்குறத பார்த்தா கிஷோர் தான் கொலை பண்ணிருப்பான் போல் இருக்கு. ஐயோ, நான் வேற சும்மா இல்லாம கிஷோர் ஒரு கோவக்காரன். கோவம் வந்தா எது வேணா செய்வான்னு நான் பாட்டுக்கு உளறி தொலைச்சிட்டேனே. பகவானே பகவானே, புள்ளையாரப்பா, கிஷோர் கொலை பண்ணிருக்க கூடாது, கொலை பண்ணிருக்க கூடாது, பண்ணி இருக்கவே கூடாது. மாமி, கிஷோர் தம்பி வந்துச்சு. கிஷோர் வந்துட்டானா? மோகினி, கிஷோர் தம்பி வந்துருச்சு. வாடா கிஷோர். எதுக்குமா வேலைக்கு சேர்ந்தோன்னு உடனே இப்படி வர சொன்னீங்க? நீங்க தான் மோகினி விட்டு பேச சொல்லிருப்பீங்க. போலீஸ் உன்னை தேடி வந்தாடா. கீதாவை நீ கொலை பண்ணிட்டேன்னு சந்தேகப்பட்டு வந்த மாதிரி தெரியுது தம்பி. அப்புறம் ஒரு ரூம்ல தேடி பார்த்துட்டு உன் ரெயின்கோட்டை மட்டும் எடுத்துட்டு போயிட்டாங்க தம்பி.